Assalamualaikum. வணக்கம். வெல்கம் டு தௌலத் ரெசிபி. இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சோயா 65. இந்த கிளைமேட்க்கு ரொம்ப பொருத்தமான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி. எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பாத்திரத்தில் 500 கிராம் அளவுக்கு சோயா எடுத்துக்கோங்க. 2 டம்ளர் அளவு கொதிக்க வச்ச தண்ணியை சோயாவில் சேர்த்துடலாம். சோயா ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரை நல்லா ஊற வச்சுக்கோங்க. அப்போ தான் சோயா நல்லா சாஃப்டாக இருக்கும். சோயா ஊற வரைக்கும் சோயா 65 மசாலா ரெடி பண்ணிடலாம். சிக்கன் 65 மசாலா 4 டேபிள் ஸ்பூன், மிளகாத்தூள் 2 டேபிள் ஸ்பூன், அரிசி மாவு 3 டேபிள் ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் 1/2 டேபிள் ஸ்பூன், தனியாத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா ஒரு ஸ்மால் பிஞ்ச், உப்பு தேவையான அளவு, தயிர் ஒரு ஸ்மால் கப், முட்டை 1 சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஊற வச்ச சோயாவை அதோட தண்ணியை நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. பிழிஞ்சு மசாலாவில் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. சோயா நல்லா கோட் ஆகணும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த சோயாவை ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் விட்டுடலாம். அப்போ தான் நல்லா மசாலா கோட் ஆகி இருக்கும். நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் நம்மளுக்கு நம்ம ஃப்ரை பண்ணும்போது. இப்போ நம்ம கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் சோயாவை சேர்த்துடலாம். இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை இலையை சேர்த்துக்கலாம். சோயாவில் நம்ம அரிசி மாவு சேர்க்கறதுனால எண்ணெய் நிறைய சக் பண்ணாது. அதனால தான் நம்ம அரிசி மாவு சேர்த்துருக்கோம். அரிசி மாவு சேர்க்கறதுனால நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும், நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். பாருங்க, ரெட்டிஷ் ப்ரௌன் கலராக டர்ன் ஆயிடுச்சு. இப்போ சூடான சோயா 65 ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம தௌலத் ரெசிபி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மீண்டும் சந்திப்போம்.